வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரேஷன் கார்டு வந்து நம்ம எப்படி புதுசாக திருமணம் ஆகியிருக்கிற அந்த நபர்களுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். திருமணமான மணமகன் மணமகள் பேரை வந்து அவங்கவுங்க அப்பா அம்மா கார்டுலேருந்து ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுடைய புது ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷனை வந்து பதிவு பண்ண முடியும். அவங்களுடைய பேரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு வேறு ஒரு ஸ்மார்ட் கார்டு கூட வந்து லிங்க் ஆயிருக்கா அப்படின்ற எரர் வந்து வரும். அவங்களுடைய பேர் வந்து ரிமூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். திருமணமான புதிய தம்பதிகளுக்கு வந்து நம்ம புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு வந்து என்ன ப்ரூஃப்லாம் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு வந்து பதிவு செய்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேண்டோடைய ஒரு ஃபோட்டோ வந்து தேவைப்படும். நம்ம வந்து யார் அப்ளிகேண்டடாக போடுறோமோ, அதாவது மணமகன் அதாவது ஹஸ்பண்டை வந்து நம்ம அப்ளிகேண்டடாக போடுறோம் அப்படின்னா ஸோ அவருடைய ஃபோட்டோ வந்து தேவைப்படும். இல்லை நம்ம வந்து ஒய்ஃபை வந்து நம்ம அப்ளிகேண்டடாக போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து அவங்களுடைய ஃபோட்டோ வந்து தேவைப்படும். யாரை வேணாலும் நீங்கள் அப்ளிகேண்டடாக போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் யார் அப்ளிகேண்டடாக போடுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ தான் அந்த ஸ்மார்ட் கார்டில் வந்து வரும். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருமணமான அந்த நபர்களுடைய ஆதார் கார்டு வந்து தேவைப்படும். இந்த வெப்சைட்டில் வந்து உறுப்பினர்களை வந்து பதிவு செய்யும்போது அந்த உறுப்பினர்களுக்கு 5 வயசுக்கு மேலே ஆயிருந்ததுன்னா கம்பல்சரி ஆதார் கார்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் உறுப்பினர்களாக சேர்க்க போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டெலாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இதுவே வந்து அப்ளிகண்ட்டுக்கு அதாவது திருமணமான அந்த தம்பதிகளுக்கு வந்து 5 வயசுக்கு கீழே குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். குழந்தைகள் வந்து 5 வயசுக்கு மேலே இருக்காங்க ஆனால் ஆதார் கார்டு எடுக்கலை அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டு எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய பேருக்களை வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த ஒரு உறுப்பினர் பேரும் வந்து நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஆதார் நம்பர் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதேமாரி ஆதாரை வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து தேவைப்படும். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டை வந்து கொடுக்க முடியாது. அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து வீட்டு வரி ரசீதோ இல்லை இபி பில் ரசீதோ இல்லை கேஸ் பில் ரசீதோ இல்லை பேங்க் பாஸ்புக் ஓட்டர் ஐடி இது மாதிரியான ப்ரூஃப்களை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து கரெக்டான சைஸ்க்கு வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. மேக்ஸிமம் பிடிஎஃப் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிடிஎஃப் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இமேஜ் குவாலிட்டியோ இல்லை வேறு எந்த ஒரு எரரோ வந்து வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 MB வரைக்கும் இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப்பில் 1 MBக்குள்ளே வந்து வச்சுங்க. இல்லைனா ஜேபிஇஜியாக 1 MBக்குள்ளே இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு எப்படி டாக்குமெண்ட்ஸ் எடிட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக கிரீன் அண்ட் டெக் தமிழ் சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள். இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். நீங்கள் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ உங்களுடைய பிசி அல்லது மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ முதல்ல ஒரு வெப்சைட் வந்து வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். இதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் பேஜ் வந்து வரும். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ரேடியோஸ் பட்டன் வந்து கிளிக் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. கீழே வந்து நேம் ஆஃப் தி ஃபேமிலி ஹெட் அப்படின்ற இடத்துல ஸோ வந்து நீங்கள் ஆணை சூஸ் பண்ண போகிறீங்க. திருமணமான ஆணை சூஸ் பண்ண போகிறீங்கனாலோ இல்லை திருமணம் ஆகாத ஆணை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ மிஸ்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். திருமணமான பெண்ணை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளிகேண்டடாக அப்போ வந்து நீங்கள் மிஸ்ஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை திருமணம் ஆகாத பெண் அவங்கள வந்து அப்ளிகேண்டடாக போட போகிறீங்கன்னா அப்போ வந்து மிஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம திருமணமான பெண்ணுக்கு தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் மிஸ்ஸஸ் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கிலீஷில் வந்து அப்ளிகேண்டட் பேரை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா குடும்பத் தலைவர் பெயர் தமிழில் மட்டும் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து திருமதியை சூஸ் பண்ணிவிட்டு தமிழில் வந்து அப்ளிகேண்டட் பேரை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தமிழில் வந்து பேர் டைப் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் இன்புட் டூலை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் பேர் வந்து தமிழில் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ கூகுள் இன்புட் டூலை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் வந்து கேட்பாங்க. ஸோ நான் இங்கே வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாரி தந்தை அல்லது கணவர் பெயர் வந்து தமிழில் மட்டும்னு கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில். அங்கே வந்து நான் தமிழில் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப இனிஷியல் வந்து வரமாட்டேங்குது. நான் கூகுள் இன்புட் டூல் ஆன் பண்ணி தேவையான லெட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வேறு சஜஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த நேம் வந்து அங்கே ஃபில் ஆகிடும். திரும்ப கூகுள் இன்புட் டூலை ஆஃப் பண்ணிவிட்டு
அட்ரஸ் லைன் 1 அப்படின்ற இடத்துல டோர் நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இதை ஃபில் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கம்மா போட்டுட்டு ஸ்ட்ரீட் நேம் கூட வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் 1 பை 1 வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ டோர் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்ட்ரீட் நேம் வந்து அட்ரஸ் லைன் 2 அப்படின்ற இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அட்ரஸ் லைன் 2 தமிழில் மட்டும் அப்படின்ற இடத்துல நான் தமிழில் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ மேலே இருக்க அந்த சஜஷனில் கரெக்டாக வந்து வருது. நான் அதை வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே கீழே வந்து ஃபில் ஆகிடும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கூகுள் இன்புட் டூலையோ இல்லை வேறு எதனா தமிழ் வெப்சைட்டில் டைப்பிங் வெப்சைட்டோ யூஸ் பண்ணி கூட காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அட்ரஸ் லைன் 3 அப்படின்ற இடத்துல நான் போஸ்ட் நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எந்த ஏரியாவோ நான் அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ தொழிற்பேட அஞ்சல். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மேலே தமிழில் சஜஷன் கரெக்டாக காமிக்குது. நான் அதை சூஸ் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ வந்து இங்கே நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். அதாவது இங்கே அப்ளிகேண்டடாக யாரும் சூஸ் பண்ணுறோமோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். மேலே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வட்டத்தை வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வில்லேஜ் நேம் வந்து சூஸ் பண்ணணும். உங்களுடைய வில்லேஜ் நேம் இந்த லிஸ்ட்டில் காமிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ரேஷன் கடையில் எந்த ஏரியா ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்குறீங்களோ அந்த ஏரியா நேமை வந்து இங்கே சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் அஞ்சல் குறியீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஃபோன் நம்பர். இது வந்து வேறு ஒரு ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஃபோன் நம்பர் வேறு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுக்காத ஒரு ஃபோன் நம்பராக வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஸோ மின்னஞ்சல் முகவரி உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள், முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கவும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர் விவரங்களை வந்து சேர்க்கறதுக்கு இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேண்டடாக யாரை சூஸ் பண்ணமோ அவங்களுடைய நேம் மட்டும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ண வேண்டியது டேட் ஆஃப் பர்த். ஸோ அப்ளிகேண்டுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுடைய பாலினம் பெண் அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அப்ளிகேண்டடாக ஆணை கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்து அவருடைய டீட்டெயில்ஸ், அதாவது ஹஸ்பண்டோடைய டீட்டெயில் காமிக்கும். ஸோ அப்போ வந்து அவருடைய டீட்டெயிலை இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒய்ஃப் பேரில் தான் இந்த கார்டு அப்ளை பண்ணுறோம், அப்ளிகேண்டடாக சூஸ் பண்ணி. ஸோ அவங்களுடைய பேர் ஃபஸ்ட்டு வருது, அதனால் அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பாலினம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா தேசிய இனம், அதாவது நேஷ்னாலிட்டி வந்து சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன தொழில் செய்கிறாங்க, மாதம் எவ்வளோ வருமானம் அப்படின்றத வந்து போடணும். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க, வீட்டிலே தான் இருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே மாத வருமானம் 0 மட்டும் கொடுத்தா போதும். ஸோ வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இங்கே கொடுக்கலாம். கம்பல்சரி கிடையாது, நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, டிசபிலிட்டி பர்சன்னா நீங்கள் எஸ் கொடுத்து அதோடைய டீட்டெயில்ஸை வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இல்லைன்ற ரேடியஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மற்ற ஆவணங்கள் அப்படின்ற இடத்துல ஆதார் அட்டையை வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா பதிவேற்று அப்படின்ற இடத்துல சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பதிவேற்று அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ண ஃபைலோடைய பேர் வந்து கீழே காமிக்கும். இப்படி காமிச்சதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ப்ரூஃப் வந்து இங்கே அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அப்புறமா ஆதார் நம்பர் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட் இருக்க பாக்ஸில் ஃபஸ்ட் இருக்க 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ரெண்டாவது இருக்க பாக்ஸில் உங்களுடைய ஆதார் கார்டில் சென்டராக இருக்க 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மூணாவதாக இருக்க பாக்ஸில் லாஸ்ட்டாக இருக்க 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இப்படி உங்கள் ஆதார் கார்டில் இருக்க 4 டிஜிட் நம்பரையும் ஒரு பாக்ஸில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மேலே வந்து காமிக்கும், உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. மறுபடியும் நம்ம வந்து கணவருடைய பேரை வந்து கீழே சேர்க்கணும். அதுக்கு வந்து திரும்பவும் உறுப்பினரை சேர்க்க அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி சேருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி எப்படி நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணமோ அதேமாரி ஹஸ்பண்டோடைய டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டோடைய பேர் இங்கிலீஷ்லேயும் அப்புறமா தமிழ்லையும் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோடைய டேட் ஆஃப் பர்த், அவருடைய பாலினம், தேசிய இனம், உறவுமுறை, அதாவது அப்ளிகேண்டடுக்கு இவர் வந்து என்ன வேணுமோ அந்த உறவுமுறை வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கணவருக்கு பதிலாக உங்களுடைய மகனோ இல்லை மகளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம சன் அல்லது வந்து டாக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து ஹஸ்பண்ட் நேம் இங்கே வந்து ஆட் பண்ணுறதுனால ஹஸ்பண்ட் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்கம் அவருக்கு என்னவோ அதை வந்து போட்டிருக்கேன். ஸோ மற்ற ஆவணங்கள் அப்படின்ற இடத்துல ஆதார் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பதிவேட்டு அப்படின்ற இடத்துல அவருடைய ஆதார் கார்டை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆதார் எண் அப்படின்றதுல அவருடைய
ஆதார் நம்பரை தனித்தனியாக இங்கே வந்து பிரித்து வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு பாக்ஸ்லையும். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து விட்டுடலாம். இது கம்பல்சரி கிடையாது, என்கிட்ட இருக்கு, நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா வந்து செக் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த உறுப்பினர் விவரமும் இங்கே வந்து ஆட் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா இவங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுடைய விவரங்களை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே குழந்தை பேரை வந்து சேர்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு 5 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டு எடுத்திருந்தால் தான் இங்கே பேரை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். 5 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து 5 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடவும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 வயசுக்கு மேலே இருந்தேன்னா கம்பல்சரி ஆதார் நம்பர் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு குழந்தை பேரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இன்னும் 5 வயசு ஆகலை, அதனால் நான் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நான் இங்கே பேரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குழந்தையோடைய பேரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குழந்தையோடைய பேர் வந்து இங்கிலீஷில் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பேர் வந்து தமிழில் என்ட்ரு பண்ணியிருக்கேன். அப்புறமா பிறந்த தேதி, அதுக்கப்புறமா பாலினம், அப்புறம் தேசிய இனம், உறவு முறை வந்து மகள் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தொழில் வந்து இவங்களுக்கு இல்லை, அதனால் அதை எம்டியாக விட்டுட்டு மாத வருமானம் 0ன்னு போட்டிருக்கேன். பிறப்புச் சான்றிதழ் சூஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆதார் நம்பர் அப்லோட் பண்ணலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணலை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தைகளுக்கு 5 வயசு ஆகலை. ஸோ அது இல்லாமல் ஆதார் கார்டும் இன்னும் எடுக்கலை. 5 வயசுக்குள்ளே இருக்காங்க ஆனால் ஆதார் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிக்கலாம், ஆதார் கார்டே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு இன்னும் எடுக்காதனால நான் பர்த் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணி அவங்களோட பேர் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த குழந்தையுடைய பேரும் கீழே வந்து வெற்றிகரமாக வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ செக் பண்ணுறதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து குடும்ப உறுப்பினர்கள் 3 பேராக வந்து ஆகிட்டாங்க. ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துங்க. கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். ஒருவேளை தவறுகள் இருக்குது அப்படின்னா இங்கே திருத்துக அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் அட்டை தேர்வு அப்படின்றதுல அரசு அட்டை அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிங்க. பெரும்பாலும் எல்லாருமே அதுதான் வந்து சூஸ் பண்ணுவோம். குடியிருப்பு சான்று அப்படின்ற இடத்துல கம்பல்சரி வந்து நீங்கள் வீட்டு வரி ரசீது, இல்லை வந்து கேஸ் பில்லு, பேங்க் பாஸ்புக், மின்கட்டண ரசீது, அது மாதிரியான விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஆதார் கார்டே வந்து இங்கே சூஸ் பண்ணாதீங்க. பெரும்பாலும் ஆதார் கார்டு வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே வந்து அப்லோட் பண்ண பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி. ஸோ நான் வந்து வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் போயிட்டு ஓட்டர் ஐடி வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். பதிவேற்று அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து இங்கே அப்லோட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபைல் வந்து இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. பேர் வந்து நம்ம காமிக்குது. இவங்களில் யாருன்னா 3 பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த 3 பேரில் யாருக்குன்னா எரிவாயு சிலிண்டர் இருந்தது அப்படின்னா, கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்ற இடத்துல இங்கே டிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இணைப்புக்கான விவரங்களை வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து அது மாதிரி எந்த ஒரு கேஸ் கனெக்ஷனோ இவங்க பேரில் இல்லை. ஸோ நான் அதை வந்து அன்டிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் உறுதிப்படுத்துதல் அப்படின்ற இடத்துல சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துட்டு இங்கே வந்து டிக் பண்ணிக்கங்க. இந்த உறுதிப்படுத்துதல் டிக் பண்ணதுக்கு அப்புறமா பதிவு செய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது, குடும்பத் தலைவர் புகைப்படம் பதிவேற்றவும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இன்னும் அப்ளிகண்ட்டுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணல, நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணிப்போம். ஸோ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணி பதிவு செய் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஹைட் ஆகி வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் எங்கே வந்து மோசம் எடுத்துகிட்டு போனாலும் அங்கே வந்து இந்த தடை செய்யப்பட்ட மாதிரியான ஒரு ஐக்கான் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட் வந்து வியூ பண்ணி மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நான் எடிட் பண்ணணும், எது ஒரு இடத்துல தப்பாக இருக்குது, அட்ரஸ் தப்பாக இருக்குது, பின்கோட் தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து திருத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப எடிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். திரும்ப என்ன தப்பு இருக்கோ நீங்கள் அதை எடிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உறுதி செய்ய வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து உறுதி செய்ய அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். இதை வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லை ஒரு டைரியில் உங்களுடைய நீங்கள் நோட் பண்ணி வைப்பீங்க அப்படின்னா உங்களோட டைரியில் நோட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு நான் காப்பி பண்ணிவிட்டு முன்பக்கம் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹோம் பேஜில் மின்னணு அட்டை விண்ணப்ப நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுடைய குறிப்பு எண் போடுங்க. பதிவு செய் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான பிடிஎஃப் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து இங்கே பார்த்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், இல்லை நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோவை வந்து நம்ம
நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவில் இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.